சனாதன தர்மம். செல்வம் இல்லாமல் ஒருவனுக்கு மேனையில் நல்ல தரம் இருக்காது. எனினும் நீர் உடல் நலத்தோடு இருந்தால் நீர் உமது நன்மையை அடைய முடியும். உடல் நலமற்று நோயாளியாய் இருப்பவன் பிணமே. கோபவசப்படாதவன், துயரத்தை கடந்தவன், எப்போதும் நட்போ சண்டையோ தேவைப்படாதவன், புகழ் மற்றும் பழி ஆகிய இரண்டையும் அலட்சியம் செய்பவன், விருப்பு மற்றும் வெறுப்பு இரண்டையும் விட்டு விலகி நிற்பவன், இவ்வுலகிலிருந்து முழுமையாக விடுபட்டவனாக இருப்பின் அவனே உண்மையான பிக்ஷு வகை யோகியாவான். சுய கட்டுப்பாடு கொண்டவன் விருந்தினருக்கு இருக்கையை அளித்து நீரை கொண்டு வந்து அவரது காலை கழுவ செய்து வழக்கமான விசாரிப்புகளை செய்த பிறகே தனது சொந்த விவகாரங்களை அவரிடம் பேச வேண்டும். அனைத்தையும் கருத்தில் கொண்ட பிறகு அவருக்கு உணவு அளிக்க வேண்டும். உயர்ந்த குலத்தில் பிறந்த மனிதர்களும் சக்தியில் நெருப்பை போன்றவர்களே. மன்னிக்கும் தன்மையோடு இருக்கும் வரை அவர்கள் கோபத்தின் எந்த வெளிப்புற அறிகுறிகளையும் காட்டிக்கொள்ளாமல் மரத்தில் உள்ள நெருப்பு போலவே அமைதியாக இருக்கிறார்கள். வயது முதிர்ந்த ஒரு மதிப்புக்குரிய நபர் தனது இல்லத்திற்கு விருந்தினராக வரும்போது ஒரு இளைஞனின் இதயம் அவர் மீது கொண்ட மதிப்பால் உயர எழுகிறது. அவரை எதிர்கொண்டு அழைத்து வணங்கிய பிறகே அந்த இளைஞன் இதயம் மீண்டும் சகஜ நிலைக்கு வருகிறது. சக உயிரினத்தின் மேல் பெரும் தீங்கை விளைவிக்க வல்ல ஒரு மனிதனின் எதிர்ப்பை தூண்டிவிட்ட பிறகு அவன் தொலைவில்தான் இருக்கிறான் என்று நம்பக்கூடாது. நம்பி அமைதியாக இருக்கக்கூடாது.